இன்று நான் பிரசங்கம் பண்ணக்கூடிய தலைப்பு வித்தியாசமான தலைப்பு. இதுவரைக்கும் இந்த தலைப்பு நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ஒயின் ஸ்கின். இன்றைக்கி பிரசங்கத்தின் தலைப்பு என்னது? திராட்சை ரசத்தோல். எல்லாரும் சொல்லுங்க பாப்பா. எனக்கு திராட்சை ரசத்தோல் இருக்கிறது. சொல்லுங்க பாப்பா. என்னது கேட்கல? எனக்கு சொல்லுங்க. ஒரு கல்யாணத்தில் ஒரு பையனை பார்த்து கேட்டேன். அவன் டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டான். அவனை பார்த்து கேட்டேன், ஏன்டா டைவர்ஸ்க்கு போயிட்ட? என் மனைவி எனக்கு ஒத்து வரலைன்னா. நான் அவனை பார்த்து சொன்னேன், நீ தேவ சமூகத்தில் எத்தனை பேருக்கு முன்னுக்கு வாழ்விலும் தாழ்விலும் சோகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கிற வரைக்கும் நான் உன்னை கைவிடாது இருப்பேன்னு சொல்லிட்டு இப்படி செய்யலாமான்னே. அவன் சொன்னான், அது நான் சொல்ல பாஸ்டர், நீங்கள் சொன்னீங்க நான் சொன்னேன். நீங்கள் சொன்னீங்கன்னா சொன்னேன்னா அது மாதிரி ஃபஸ்ட் நீங்கள் சொல்கிறீங்க என்னன்னு தெரியாமே நான் சொல்கிறேன்னு. அடுத்து கேள்வி கேட்க போகிறேன். சொல்லுங்கள், எனக்கு திராட்சை ரச தோல் இருக்கிறது. திருப்பி சொல்லுங்கள், எனக்கு திராட்சை ரச தோல் இருக்கிறது. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து கேட்க போகிறீங்க, திராட்சை பழத்தோலை கேட்டிருக்கேன், அது என்னையா திராட்சை ரசத்தோல்? என்ன கேட்க போகிறீங்க? திராட்சை பழத்தோலை நான் கேட்டிருக்கேன், அது என்ன திராட்சை ரசத்தோல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. அந்த கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிரசங்கம் முடிஞ்சோடனே பதில் சொல்ல போகிறீங்க. ஆமென். திராட்சை ரசத்தோல். இன்றைக்கி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் என்ன செய்ய போகிறோம்? வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1-7 வரையும் வாசிப்போம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயையாகிலும் தான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள், அவனோடு பிரயாணம் பண்ண மனுஷர்களுக்கு சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சப்தம் கேட்டார்கள். தேவ பிள்ளையே, இன்றைக்கி செய்தியினுடைய தலைப்பு இன்னைக்கு முக்கியமான பிரசங்கம் இன்றைக்கி. ஆனால் ரொம்ப சிறுசாக கொடுத்துருவேன் பிரசங்கத்தை. இன்றைக்கி வந்தவர்கள் பாக்கியவான்கள். அவன் சவுலோடு பிரயாணம் பண்ணவர்களுக்கு சப்தம் கேட்டது, ஆனால் பாஷை புரியலை. சமீபத்தில் ஆபிரகாமை கூப்பிடுவதற்காக நாங்கள் கர்நாடக மாநிலத்துக்கு போயிருந்தோம். அந்த கர்நாடக மாநிலத்தில் தங்கியிருக்கோம். அங்கே தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கிற ஊர் தான். ஆனால் அதிகமாக கன்னட பாஷைகள் அவர்கள் பேசுவது எங்கள் காது. என்னென்னா, அவங்கள லாட்ஜில் விட்டுட்டு ரூமில் விட்டுட்டு டீ சாப்பிட ஏதாச்சும் பொருட்கள் வாங்குவதற்காக அந்த பெங்களூர் சிட்டிக்குள்ளே அங்கங்கே போவது உண்டு. போகும்போது அநேக கன்னட பீப்புள்ஸ்கள் டீ சாப்பிடும்போது அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பேசுகிறது முழுவதும் எனக்கு ஒரு சப்தமாக கேட்குமே ஒழிய பாஷையாக கேட்காது. எனக்கு தமிழ் மட்டும்தான் பாஷை கேட்கும். மற்றவங்க பேசுகிறதெல்லாம் ஒரே சவுண்டு, சத்தமாக தான் இருக்கும். இது என்ன ஆச்சுன்னா, 2 நாளாக அங்கே இருந்து அந்த மக்கள் போடுற சத்தத்தை கேட்டு என் மனநிலையில் ஒரு பாதிப்பு ஏற்பட ஆரம்பித்தது. எங்கே போனாலும் சத்தத்தை கேட்குறேன், சவுண்டை கேட்குறேன், பாஷைகளை கேட்கல. அதற்கு பிறகு நாங்கள் வாகனத்தில் வரும்போது நான் அந்த ஓட்டுற தம்பியை பார்த்து கேட்டேன், ஓசூருக்குள்ளே நம்ம நுழைஞ்சிட்டோமா? அதனுடைய அர்த்தம் என்னென்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோமா? தேவ பிள்ளையே, அவங்க ஒரு மொழி தான் பேசுகிறாங்க, ஆனால் எனக்கு அது சப்தமாக இருக்குது. அவங்க மொழி தான் பேசுகிறாங்க, அது எனக்கு ஒரு சப்தமாக இருக்குது. ஏன் என்றால், என் காது அவங்க பேசுகிற மொழியை இன்டர்பிரேஷன் பண்ணுறதுக்கு ஏற்றதா இல்லை. கோளாறு அவங்கள்ட்ட இல்லை, கோளாறு ஏன்ட்ட தான் இருக்குது. ஏன் காதுக்கு இன்டர்பிரேஷன் கிடைக்க மாட்டேங்குது. என்ன இன்டர்பிரேஷன் கிடைக்க மாட்டேங்குது? அவங்க பேசுகிற பாஷையினுடைய அர்த்தம் எனக்கு தெரியல.
அந்த அர்த்தம் தெரியாதனால அவங்க என் காதில் இந்த பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு சவுண்டு, எங்கள் நாய்களுக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டால் பயப்படும். அதே போல் என் காதுக்கு சவுண்டு தான் கேட்குதே ஒழிய அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிற அர்த்தம் எனக்கு தெரியாதனால நான் எந்த மக்கள் மத்தியில் வாழ்கிறேன்னா, எப்போ பார்த்தாலும் சத்தத்தை கொடுக்குற மக்கள் மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே, இது எனக்கு ஒரே தலைவலியாக இருக்கே. என்றைக்கு என் தாய் நாட்டுக்கு போவேன் என்று கோளாறு அவங்கள்ட்ட இல்லை, என்கிட்ட தான் இருக்குது. தேவனுடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய ரசத்தினாலே கழுவப்பட்டு இருப்பாய் என்றால் கர்த்தர் பேசின சத்தம் உன் காதுக்கு கேட்கும். சவுலோட நிறைய பேர் பிரயாணம் பண்ணாங்க, எல்லாருக்கும் சத்தம் தான் கேட்டுச்சு. நம்ம என்ன சொல்கிறோம், மிருகங்கள்கிட்ட பார்த்து, நான் நாயை பார்த்து சொல்வேன், நம்ம நாய்க்கு மட்டும் பேச தெரிஞ்சால் நம்மளை என்ன கேள்வி கேட்டிருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, மிருகங்கள் பேசுகிறது. அந்த சத்தத்துக்கு உன் காதில் இன்டர்பிரேஷன் கிடைக்கல. நம்ம தேசத்தில் சிங்கங்கள் வளர்க்க முடியாது, துபாய் போன்ற தேசத்தில் சிங்கங்கள் வளர்க்கலாம். ஒரு அமெரிக்க தேசமோ ஏதோ ஒரு மேல்நிலை தேசத்தில் ஒருத்தர் சிங்கத்தை வளர்க்குறாரு. அவர் சிங்கத்தை வளர்த்து அந்த சிங்கம் பெரிய சிங்கமாய் மாறிவிடுகிறது. பெரிய சிங்கமாய் மாறினோன்னு அந்த எஜமான் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான், இனிமேல் இந்த சிங்கத்தை நாம் இங்கே வளர்ப்போம் என்றால் அது மேட்டிங் போக முடியாது, அடுத்து அது குட்டி போட முடியாது, அது பெண் சிங்கம். அதனால் கவர்மெண்ட்டுடைய பெர்மிஷனோட அதில் சில ஆண்டனா சிலருடைய அந்த ஆண்டனை ரிசீவ் பண்ணுற மாதிரி சில காரியங்கள்லாம் அது உடம்புல பொருத்தி ஒரு காட்டுக்குள்ளே கொண்டு போய் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பெர்மிஷனோட அந்த காட்டுக்குள்ளே அந்த சிங்கத்தை விட்டுறான். அந்த சிங்கம் போய்விடுகிறது. கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷங்கள் கழித்து அவனுக்கு அந்த சிங்கத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வருகின்றது. அந்த எண்ணம் வரும்போது திருப்பி தன் காரை எடுத்துக்கொண்டு, பாதுகாப்புக்கு துப்பாக்கியையும் எடுத்துக்கொண்டு, அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸையும் கூட்டிக் கொண்டு எந்த இடத்துல அந்த ஆண்டனா காட்டுகிறது என்று அந்த சிங்கத்தை கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சு குறிப்பிட்ட அந்த இடத்துக்கு வரான். குறிப்பிட்ட இடத்துக்கு வந்த பிறகு அந்த சிங்கத்தின் பெயரை சொல்லி கத்துகின்றான். உடனே சிங்கம் வேகமாக ஓடி அறிகிறது. அது முதல்ல யாரோ ஒரு எதிரி தான் வந்துகிறான் என்று வேகமாக ஓடுகிறது. பக்கத்தில் பார்த்த பிறகு தான் அவனுடைய எஜமான். அந்த எஜமான அன்னைக்கு நாய் புரண்ட மாதிரி அவன் கீழே விழுக, சிங்கம் கீழே விழுக, 2 பேரும் புரளுகிறார்கள். அடுத்து 10 நிமிஷத்திற்குள்ளே அந்த சிங்கம் என்ன செய்தது, அவனை விட்டு விட்டு வேகமாக காட்டுக்குள்ளே ஓடியது. இவனுக்கு புரியல. நம்ம எஜமானை பார்த்து ஒரு 10 நிமிஷம் தானே கொஞ்சிச்சு, ஏன் காட்டுக்குள்ளே போகுதுன்னு அவனுக்கு தெரியல. காட்டுக்குள்ளே போய் ஒரு ஆண் சிங்கம், முரட்டு சிங்கம், 5 குட்டிகள், சிங்க குட்டிகள், அதையும் கூட்டிகிட்டு வந்துச்சு. கூட்டிகிட்டு இவனை அறிமுகப்படுத்துகிறது. அந்த பெண் சிங்கம் எப்படி அந்த மனுஷன்கிட்ட பழகியதோ அதே போல் அந்த ஆண் சிங்கமும் அவனை நேசிக்குது, கடிக்கலை. அந்த குட்டிகளும் அவனை நேசிக்கிறது, குட்டிகளை எடுத்தெல்லாம் தடவுகிறான். ஆனால் இதுலேருந்து நான் சொல்ல வருகிற காரியம் என்ன தெரியுமா, அந்த பெண் சிங்கம் அந்த ஆண் சிங்கத்திட்ட எப்படி சொல்லி எப்படி கூட்டு வந்திருக்கும், அந்த குட்டிகள் இடத்துல நான் வளர்த்த எஜமானி என்று எப்படி கூட்டி கொண்டு வந்திருக்கும், அதுக்கு மொழி தெரியும். ஆனால் நானும் என்ன நினச்சிருக்கோம், மிருகங்களுக்கு மொழி தெரியாது, பறவைகளுக்கு பாஷை தெரியாது என்று பேசிக்கொண்டு இருக்கிறோம். சந்தன காலத்தில் வீரப்பனை பிடிக்க முடியாததுக்கு காரணம் பறவைகள் லாங்குவேஜ் அவனுக்கு தெரிந்ததுனால தான். ஒரு மனிதன் ஊருக்குள்ளே காட்டுக்குள்ளே வருவான் என்றால் அந்த பறவைகள் அந்த சத்தத்தை கொடுத்து மனிதன் வருகிறான் என்று சொல்கிற சத்தம் வீரப்பனுக்கும் அவன் கூட்டாளிகளுக்கும் அவன் காது விருத்து சேதனம், அவன் காது அதில் இன்டர்பிரேஷனாக இருந்தது. தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கி ஏன் கர்த்தருடைய சத்தம், நான் யாரை பார்த்தாலும் சரி சொல்லுவேன், கர்த்தர் என்ன சொல்கிறார் அதை செய்யுங்க. நான் ஏன் டாமினேஷனில் நான் உங்களை வளர்க்கவே விரும்பலை. தேவனுடைய பிள்ளையை நல்லா கவனிச்சுங்க. ஏன் கர்த்தர் பேசுகிற சத்தம் உனக்கும் எனக்கும் கேட்கவில்லை என்றால், நீ திராட்சை ரசத்தினாலே கழுவப்படாமல் இருக்கின்றாய். அதனால நம்ம எப்போயுமே நம்ம எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் சரியாக இருக்கும் என்று நினைக்காதீங்க, தவறாக இருக்க வாய்ப்பு இருக்குது. நானும் சரியான தீர்மானம் தான் எப்பொழுதும் எடுப்போம் என்று சொல்ல வேண்டாம். ஏன்றால் நாம் வானத்திலிருந்து குதித்த தேவதூதர்கள் அல்ல. தவறு செய்ய வாய்ப்பு இருக்குது, ஆனால் தவறே செய்து கொண்டு இருக்கிறது தான் தவறு. தேவபிள்ளையே, முதலாவது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். இன்றைக்கி வந்திருக்கிற எல்லாரும் விசேஷம். நான் எத்தனையோ செய்தி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி கொடுத்த செய்தி எனக்கு ரொம்ப பிடிச்சமான செய்தி. இப்போட இதை மெசேஜை நான் டெலிவர் பண்ணுவேன்னு காத்திருந்தேன். நான் ஆண்டவரிடத்தில் பெரிய அப்போஸ்தலனாக வேண்டும், தீர்க்கதரிசியாக வேண்டும், பாடகராக வேண்டும், இசை வாசிக்கிறவனாக வேண்டும் என்று கேட்கல. ஆண்டவரே, உமது பாஷையை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தருடைய பாஷை எல்லாருக்கும் கிடைக்கும். யார் திராட்சை ரசத்திலே கழுவப்பட்டிருக்கிறார்களோ, யார் திராட்சை ரசத்துக்கு தோல் இருக்கிறதோ, அந்த தோல் உள்ளவர்களுக்கு தான் அந்த பாஷை என்ன என்று புரியும். தேவபிள்ளையே, இல்லாவிட்டால் உனக்கு ஒரு சவுண்டு தான் கேட்கும், ஆனால் அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியாது. இப்போ திருப்பி இந்த பகுதியை எடுத்து வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் திருப்பி வாசிப்போம். சவுல் என்பவன்
சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியர் இப்போ சவுல் என்பவன் பிரதான ஆசாரியத்தை உத்தரவு வாங்கி கொலை செய்யும்படி போகின்றான். இந்த மார்க்கத்தாராகிய புருஷரை ஆகிலும் இந்த மார்க்கத்தாராய புருஷராகிலும் ஆகிலும் தான் கண்டு பிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி. நல்ல கவனிங்க. இப்போ நல்ல கவனிங்க. சவுல் பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கிறாரு. எப்படி போயிருக்கிறாருன்னா, கிறிஸ்துவ மேலே அவ்வளோ காயத்தோட, கிறிஸ்து என்றால் பிடிக்கல, இயேசு என்றால் பிடிக்கலைங்கிற கோபத்தோடு தான் போயிருக்காரு. ஆனால் நடந்த காரியம் என்ன வாசிங்கள். அவன் தரையிலே விழுந்தான். இப்போ கர்த்தருடைய ஒளி அடிச்சோன்னா அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நல்ல கவனிங்க. சவுலே சவுலே. கர்த்தர் எல்லார்ட்டையும் தான் பேசுகிறாரு. அவன் கூட பிரயாணம் பண்ணினவர்கள் ஏராளமான பேர் இருக்காங்க. ஆனால் மற்ற யாருக்கும் கர்த்தருடைய சத்தம் கேட்கல. நீ 2 பேரும் வாக்கிங் போயிருப்பீங்க. கர்த்தர் பேசுகிறது உங்கள் காதுக்கு மட்டும்தான் கிடைக்கும், உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க காதுக்கு கிடைக்காது. ஏன்னா அவன்கிட்டையும் கர்த்தர் பேசுகிறாரு. அவன் காதில் இன்டர்பிரேஷன் கிஃப்ட் கிடையாது. அதனால தான் சொல்ல, நீங்கள் எப்பொழுதுமே தேவனுடைய பிரசன்னத்தில் மூழ்கி இருக்கணும். சவுல் இவ்வளோ கோபமாக கிறிஸ்துவ மேலே கோபமாக போகிறான். ஆனால் இப்போ கர்த்தர் வழிபட்டு சவுலே சவுலேன்னு கூப்பிட்றாரு. சவுலே சவுலே என்று கூப்பிடும் போது அந்த சத்தம் மற்றவங்களுக்கெல்லாம் சத்தம் கேட்கிறது. தேவபலி உன் காதில் சத்தம் கேட்டால் மட்டும் போதாது. பல தேசங்களுக்கு போகிறோம், பல தேசத்தினுடைய மொழிகளை கேட்குறோம். அந்த மொழிகளெல்லாம் கேட்கும்போது நமக்கு சத்தம்தான் தெரியும். ஆனால் அந்த சத்தத்துக்குள்ளே ஒரு பாஷை இருக்கிறது நமக்கு தெரியாது. அதுதான் சொல்லும், நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருப்பாய் என்றால் ஆண்டவர் என்கிட்ட ப்ரேயர் டயத்தில் தான் பேசுவார் நினைக்காதீங்க, பிரசங்கத்தில் மட்டும்தான் பேசுவார்னு நினைக்காதீங்க. நீ நடந்து போகும்போதும் என் கர்த்தர் பேசுகிற கர்த்தர் தான். ஆனால் உன் காது அது இன்டர்பிரேஷன் வியாக்கியானம் பண்ண தெரியல. அந்த வியாக்கியானம் பண்ண தெரியாதனால தான் நீ நானும் ஆபத்தில் மாட்டிக்கிட்டு கதறோம். நமக்கு கதறி ஜெபிக்க தெரியும். தேசத்துக்காக கதறி ஜெபிச்சாலும் பரவாயில்ல, சொந்த பிரச்சனைக்கு கதறி ஜெபிக்க தெரியும். ஆண்டவர் சொல்கிறார், கதறி ஜெபிக்கிற நல்லதாண்டா. என் பாஷை உனக்கு புரியலையாடா, என் பாஷை உனக்கு புரியலையே. சவுலை பார்த்து ஆண்டவர் பேசுகிறாரு, சவுலே சவுலே என்று பேசுகிறார். வாசிப்போம். நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதாவது ஒரு பாஷையை கேட்டான். சவுலுக்கு அது பாஷை, மற்றவங்களுக்குன்னா அது ஒரு சப்தம். தேவனுடைய பிள்ளை, நீ தினந்தோறும் சப்தத்தை கேட்கிறாயா, பாஷையை கேட்கிறாயா? ஏன்னா திராட்சை ரசத்தில் கழுவப்படலை. நீ திராட்சை ரசத்தில் கழுவப்பட்டு அந்த தோலை நீ உடையவனாக இருப்பாய் என்றால் நீ ரொம்ப போராட வேணாம். சில பேர் எனக்கு ஃபோனில் கேட்பாங்க, பாஸ்டர் இந்த நாள் இந்த கூட்டத்துக்கு நீ வரீங்களா? இருங்க 3 நாள் ஜெபம் பண்ணி சொல்கிறேன். சொல்ல மாட்டேன், உடனே சொல்லிடுவேன் பதில். திருமண நேரம் மற்ற காரியத்தில் 3 நாள் 40 நாள் உபவாசம் பண்ணி சொல்கிறது நல்லது தான். அதை ஆண்டவரை கனப்படுத்துறீங்க. நீ கர்த்தருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு நீ நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நமக்கு இருக்க வேண்டிய தோல் இல்லை. எனக்கு கர்நாடகாரின் தோல் இல்லாதனால அவன் பேசுகிறதெல்லாம் எனக்கு வேதனையாக இருந்தது. ஏன்னா எனக்கு கர்நாடகாரின் தோல் இல்லை. எனக்கு கர்நாடகாரனுடைய தோல் இருந்தால் அவன் பேசுகிறது எனக்கு ஒரு இன்பமாக இருந்திருக்கும். அந்த தோல் இல்லாதனால அவன் பேசுகிறதெல்லாம் எனக்கு ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி தான் இருந்தது. இப்போ ஆண்டவர் சவுல்கிட்ட பேசுகிறாரு. கூட பிரயாணம் பண்ணவங்களுக்கெல்லாம் அது சப்தமாக இருக்கிறது. ஆனால் சவுலுக்கு ஒரு மெசேஜை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். 7 வரைக்கும் வாசியுங்கள். அதற்கு அவன் ஆண்டவரே நீ யார் என்றான். இப்போ அவனுக்கு சத்தம் கேட்குது. கூட பிரயாணம் பண்ண ஒருத்தனுக்கும் சத்தம் கேட்கல. கூர்ந்து கவனிக்கிறீங்களா? கூர்ந்து கவனிங்க. அங்கெங்கே உங்கள் கவனத்தை சிதறடிச்சிடாதீங்க. இப்போ கூட வந்தவர்களுக்கு நல்லா கவனிங்க, என்னன்னே தெரியல. நீ எங்கே போனாலும் கர்த்தர் பேசுகிறது உன் காதுக்கு மட்டும்தான் புரியும். அந்த தோல் இருந்தா, அந்த தோல் இல்லைட்டுன்னு புரியாது உங்களுக்கு. இப்போ கேட்குறான், கூட வந்தவர்களுக்கு கேட்கவில்லை. வாசியுங்கள். அதற்கு கர்த்தர் ஆண்டவர் பேசுறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பேசுகிறது கேட்கிறது. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே. இப்போ அவன் காதுக்கு கேட்குது. எந்த ஆண்டவரைக்காக அவன் மற்றவர்களை துன்பப்படுத்த போனானோ அவர்களுக்கு சத்தம் கேட்டவனே இது ஆண்டவர் சத்தம் என்று அவனுடைய காது சொல்லுகிறது. உங்கள் காது சொல்லணும், நீ கேட்குறது கர்த்தருடைய சத்தமா, நீ கேட்குறது பிசாசின் சத்தமா, நீ கேட்குறது மனுஷ சத்தமா? அன்னைக்கு பிசாசு பேசும்போது அது தேவ சத்தம் போல ஆதாம் ஏவாளுக்கு கேட்டது. கண்கள் திறக்கப்படும், நீ தேவதூதனை போல ஆகிவிடுவாய். அது வந்து தேவ சத்தம் போல கேட்டுச்சு. தேவளே இப்போ ஆண்டோடு கம்யூனிகேஷன் பண்ணுறான். ஆனால் கூட வந்தவங்க நினச்சிருப்பாங்க, என்ன ஆச்சு சவுலுக்கு பைத்தியம் ஆயிட்டாரா? தனக்கு தானே பேசியிருக்கிறாரு,
உருவம் எதுவுமே தெரியல, பாஷை சத்தம் எதுங்க ஏதோ இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. அவன் முழிச்சிட்டு இருக்கான். வாசிப்போம் 7 வரைக்கும். அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு நீ செய்ய வேண்டியது அங்கு உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள், அவனோடு பிரயாணம் பண்ண மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து சத்தம் உனக்கு இது இயேசுவினுடைய அந்த திராட்சை ரசத்தில் கழுவைன்னா திருப்பி அந்த பகுதியை இப்போ வாசிங்க. அவனோடு பிரயாணம் பண்ணின மனுஷர்கள், அவனோடு பிரயாணம் பண்ண மனுஷர்கள் சத்தம் கேட்டு, நல்லா கவனிங்க, சத்தம் கேட்டு. புரியல ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு, புரியல, சத்தம் தான் கேட்குது. ஏதோ பேசுறாரு, என்னன்னே தெரியல. ஆபத்தில் மாட்டிக்கிட்டு சாகுதியில் மாட்டிட்டு ஐயோ என்னை காப்பாத்துங்க. கூட பிரயாணம் பண்ணவனுக்கு சத்தம் கேட்டது, ஆனால் இவனுக்கு பாஷை கேட்டது. நான் எதற்காக நான் பெருமைப்படுகிறேன் என்றால், என் தேவன் பேசுகிறது எனக்கு புரியுது, அதில் தான் நான் பெருமை. ஜனங்களை அபிஷேகத்தில் நடத்துகிறதோ பிரசங்கம் பண்ணுறதுலையும் எனக்கு பெருமை கிடையாது. என் தேவன் என் கூட பேசுகிறாரு, பதிலுக்கு நான் பேசுகிறேனே. கூட வந்தவங்களுக்கு நான் சத்தம் கேட்டு 7 முடிச்சிருங்க. ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். தேவ பிள்ளையை கூட வந்தவங்களுக்கெல்லாம் சத்தம் தான் கேட்டது. இன்றைக்கி வந்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தருடைய அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, நீ ஆராதனை நேத்திரம் மாத்திரமல்ல, எப்பொழுதுமே திராட்சை ரசத்தோல் உடையவனாய் நீ இருக்க வேண்டும். ஒயின் ஸ்கின், இதுக்கு பேர் என்ன ஸ்கின்? ஒயின் ஸ்கின். ட்ரெஸ்ஸுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம், மேக்கப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம். உன் மேலே அந்த ஒயின் ஸ்கின் இருக்காங்கிறத நீ கவனிக்கணும். அடுத்த ஒரு பகுதிக்குள்ளே போகிறோம். என்னாம 22வது அதிகாரம் 21 34 வரைக்கும் வாசிப்போம். என்னாம 22 21 34 வரையிலும். என்னாம புஸ்தகம் 22வது அதிகாரம் 21 34 வரைக்கும் வாசிப்போம். பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேலே சேணம் பூட்டி மோவாபின் பிரபுக்களோட கூட போனான். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் வந்துருச்சு. நல்லா கவனிங்க, பிரயாணம் பண்ணுகிறது தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறது. அவன் பெரிய தீர்க்கதரிசி, அவன் சொல்றதுன்னா அப்படியே நடக்கும். இதுன்னா உங்களுக்கு பெருசு இல்லைங்க, ஆண்டோடைய சத்தத்தை கேட்குற பிள்ளையா இருக்கிறவன் தாங்க பெருசு. இவன் போறதுனால கர்த்தருக்கு கோபம் வந்துருச்சு, ஆனால் பிரயாணப்பட்டு போறான். வாசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் வழியிலே அவனுக்கு எதிராளியாக நின்றார். இவன் வழியில எதிராளியா நிக்கிறா. இவன் திராட்சை ரச தோல் இல்லாதனால எதிராளியா நிக்கிற தேவதூதன் இவன் கண்கள் காணல. நீ அந்த திராட்சை ரசத்தினாலே கழுவப்பட்டிருப்பாய் என்றால் உன் காது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும், உன் கண்கள் தரிசனங்களை பார்க்கும். உன் கண்கள், அதனால தான் பல மணி நேரம் பிரசன்ஸில் இருக்கணும். இப்போ உன் பாதைக்கு குறுக்க, ஒரு தீர்க்கதரிசியின் பாதைக்கு குறுக்க ஒரு தேவதூதன் நின்று கொண்டு இருக்கிறான். இது பிழையாம் கண்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டது. காரணம், இவன் என்னைக்கு பண ஆசை உடையவனாக இருந்தானோ அன்னைக்கு அந்த திராட்சை ரச தோல் அவனை விட்டு நீங்கி விட்டது. வழியில் தேவதூதன் உருவன பட்டயத்தோடு நிற்கிறத பிழையாம் கண்களுக்கு தெரியவில்லை. வாசிப்போம். அவன் தன் கழுதையின் மேல் ஏறி போனான். இப்ப கழுதையின் மேலே ஏறி போனான். அவன் வேலைக்காரர் 2 பேரும் அவனோடு இருந்தார்கள். வேலைக்காரர் 2 பேர் அவனோடு இருந்தார்கள். கர்த்தருடைய தூதனானவர் உருவன பட்டயத்தோடு கையிலே பிடித்துக்கொண்டு வழியிலே நிற்கிறதை கழுதை கண்டு, கழுதை கண்ணுக்கு தெரியுது. யாரு கண்ணுக்கு தெரியுது? கழுதை கண்ணுக்கு தெரியுது. ஆனால் தெரிய வேண்டியவன் கண்ணுக்கு தெரியல. இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ முடியுமா? முடியும். உன் கண்ணும் உன் காதும் இயேசுவின் ரத்தத்தினாலையும் அந்த திராட்சை ரசத்தினாலும் கழுவப்படலை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வாரோம், அதனால அன்றைக்கி ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம், அன்றைக்கி நம்ம ஊழியத்தை செய்கிறோம், அதோட பேக்கப். அந்த ஷூட்டிங்கில் சொல்லுவாங்க, நடிகர்னா ஒரு வார்த்தைக்கு அவன் ரொம்ப பிடிக்குமா, பேக்கப். அந்த வார்த்தைக்கு தான் அந்த நடிகை காத்திருப்பாளாம். அது சொல்லுவாள், எல்லாம் 10 இட்லி திம்பாங்க, எனக்கு 1 இட்லியை கொடுத்து தின்னுதுன்னுங்கிறாங்க, 2 இட்லியை கொடுத்து தின்னுதுன்னுங்கிறாங்க, கேட்டவன் அழகு போயிருங்கிறாங்க. பேக்கப். அதே மாதிரி நம்ம அநேக நேரத்தில் பேக்கப். ஊழியம் முடிஞ்சிச்சா பேக்கப். ஒரு காரியத்தை செஞ்சிட்டோமா பேக்கப். இதுக்கு நமக்கும் கருத்து இன்னி நம்மளை தான் இருக்கணும், அடுத்து நம்ம மாறிக்கிடுவோம். தேவ பிள்ளையே, உன் காதும் உன் கண்ணு, இன்றைக்கி சொல்கிறேன், என்றைக்கோ பிரச்சனை வந்த பிறகு இந்த அனுபவத்துக்குள்ளே போகாதீங்க. பிரச்சனை வருவதற்கு முன்னுக்கே போயிருங்க.
கழுத கண்ணுக்கு தெரிஞ்ச அந்த தேவதூதன் பிழையாம் கண்ணுக்கு ஏன் தெரியல? கண்ணை மறைச்சிருச்சு ஒன்று. தேவ சித்தத்துக்குமா அவன் என்னைக்கு போகணும்னு முடிவெடுத்தானோ அன்னைக்கு அவன் கண்ணு குருடாயிருச்சு. ஆனால் கழுத கண்ணுக்கு தெரியுது உருவன பட்டயத்தோடு தேவதூதன் இருக்கிறதை. வாசிப்போம். வழியை விட்டு வயலிலே விலகி போயிற்று. வழியை விட்டு அந்த கழுதைக்கு அந்த கண்ணு தெரிஞ்சதுனால அது தன் பாதையை விட்டு விலகி போயிற்று. கழுதையை வழியில் திருப்ப பிலேயாம் அதை அடித்தான். பிழையாமுக்கு அடிக்கிறான். எதை அடிக்கிறான்? கழுதையை பார்த்து அடிக்கிறான். நீ ஏன் பாதையை விட்டு வேற பாதைக்கு போறேன்னு சொல்லி கழுதைக்கு அடிக்கிறான். கழுதை கண்ணுக்கு தெரியுது. அப்போ கழுதையும் தேவதூதனும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. கழுதை உருவன பட்டயத்தோடு இருக்கிற தேவதூதன் சொல்லியிருப்பான் கழுதையை, உன் எஜமான் போகிறது எனக்கு பிடிக்கல, அதனால் அவனை காப்பாற்றணுன்னா நீ ஏதாச்சும் செய்ய, மீறி இந்த எல்லைக்குள்ளே வந்தானா வெட்டிடுவேன் அவனை. கழுதைக்கு தெரிஞ்சதுனால கழுதை ஒதுங்குது. வசிப்போம். கர்த்தருடைய தூதனானவர் இருபுறத்திலும் சுவர் வைத்திருந்த திராட்சை தோட்டங்களின் பாதையிலே போய் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு சுவர் ஓரமாய் ஒதுங்கி பிலேயாமின் காலை சுவரோட நெருக்கிற்று. கழுதை சொல்லுது, நான் பேசினா உனக்கு புரியாது, உன் காது கேட்காது. சொல்லுங்க, உன் காது கேட்காது. அந்த கழுதை பேசுது, அது பிழையாமுக்கு புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் கர்த்தர் அந்த பிழையாமுக்கு அந்த இன்டர்பிரேஷன் கிஃப்ட்டை கொடுக்குறார். நான் நினச்சேன் அந்த நேரத்தில் மட்டும் கழுதை எந்திரிச்சு வாயை திறந்து அந்த எபிரிய பாஷையில் இல்லை, கழுத பாஷையில் தான் பேசுச்சு. நாய் பாஷையில் தான் பேசும். எங்கள் நாய் பேசும்போது எனக்கு தெரியும். விட்டு கத்துச்சுன்னா செயினில் கட்டி போட்டுக்கு அவுத்து விட்டுன்னு அர்த்தம். ஒவ்வொன்னு அடிச்சுன்னா இவனை வேற தேவையில்லாத ஒருத்தன் வந்திருக்கான்னு அர்த்தம். அது பாஷை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கத்திட்டு இருக்கோம் நாங்கள். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஏன் பிரச்சனை? உன் வாழ்க்கையில் ஏன் கண்ணீர்? நல்லா கவனிங்க. பரலோகத்தில் வாழ்ந்தால் எப்படி வாழ்ந்தியோ அது மாதிரி நம்மளாம் பூமியில் வாழ முடியும். ஏன் முடியல? நம்ம பேசுகிறதும் புரியல, நம்ம கண்ணும் திறக்கப்படலை, காதும் திறக்கப்படலை, எங்கெங்கேயோ போய் மாட்டி எவன் நண்பன் தெரியல, எவன் எதிரின்னு தெரியல, ஒன்றுமே தெரியாமல் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் 140 கோடி இந்தியர்கள் இருந்தாலும் எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் உன் கண்ணையும் காதையும் திறந்து தனிப்பட்ட முறையில் நம்ம இதில் எவ்வளோ பேச முடியும்? உங்கள் செல்லை எடுத்து எவ்வளோ செல் நம்பரை பார்ப்பீங்க? ஒரு 200 செல் நம்பர் வச்சுருப்பீங்களா? அதில் ஒரு 30 பேரோட தினமும் கான்டாக்ட் வச்சுருப்பீங்களா? ஆண்டவர் எத்தனை கோடி ஜனங்கள் இருந்தாலும் அவர் கான்டாக்ட் வைக்க முடியும். அப்படிப்பட்ட உண்மை அல்ஃபாவும் உண்மையுமானவர். இப்போ கழுதையினுடைய கண்ணுக்கு தெரியுது. கழுதை சொல்லுது, நான் பேசுனா உனக்கு புரியாது, அதனால நான் உனக்கு உணர வைக்கிறேன்னு சொல்லி அவன் காலை சோத்தோடு தேய்ச்சி புரிய வைக்கிறது. என்ன புரிய வைக்கிறது? முட்டா பையில உன்னை கொன்றுவான்டா, நீ போகாதேன்னு சொல்லி காலை தேய்க்குது. 34 வரைக்கும் வாசியுங்கள். திரும்பவும் அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழி இல்லாத இடுக்கமான இடத்திலே நின்றார். இடுக்கமான இடத்துல போய் அந்த தேவதூதன் நிற்கின்றான். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு இப்போ கழுதைக்கு ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் தான் உயிரை பாதுகாக்கணும், இன்னொரு பக்கம் எஜமான் உயிரை பாதுகாக்கணும், இன்னொரு பக்கம் இந்த முட்டாள் எஜமான் என்னை அடிச்சுக்கிட்டு இருக்கான். 2 பேர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தர் சத்தம் கேட்டிருக்கீங்களா? நம்ம மெய் மேலேருந்து அப்படி அந்த தண்ணியும் மண்ணும் கலந்த மாதிரி கலந்துரும். நீ 2 பேர்கிட்ட பேசியிருந்தாலும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கிட்டு பேசிக்கிருக்கலாம். நான் பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பிரசங்கம் பண்ணலாம். அவர் எப்படியும் பேசுவார். தேவப்பிள்ளை, நீ ஆயத்தமாக இல்லை, நான் ஆயத்தமாக இல்லை. இப்போ இந்த கழுதைக்கு ஒரு பிரச்சனை. ஒரு பக்கம் எஜமான பாதுகாக்கணும், இன்னொரு பக்கம் நான் சாகக்கூடாது, இன்னொரு பக்கம் இவ்வளோ பிரச்சனையின் மத்தியில் அந்த கழுதைக்கு அவ்வளோ ஞானம் செயல்படுகிறது. வாசியுங்கள். இப்போ பிழையாம் கீழே படுத்துருச்சு. முதல்ல உரசி பார்த்துச்சு, புரியல. நீ அவன் கீழே படுத்து, உன் கழுதை இவ்வளோ நாள் ஒழுங்காக போச்சு, இன்னைக்கு ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணுதே, என்ன காரணம் சொல்லி ஒரு பகுத்தறிய ஞானம் கூட இல்லை பிழையாமுக்கு. கோபம் தான் வருது. படுத்து கொண்டது. பிழையாம் கோபம் உண்டவனாய் இப்போ தடியினால் வச்சு அடிக்கிறான். என் வேலை பணம் 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 பணம், கோடிக்கணக்கான தங்கத்தை வச்சிருக்கான், வைரத்தை வச்சிருக்கான், இதை வாங்குறதுக்கு கழுதை தடையா இருக்கணும். கழுதையை போட்டு அடின்னு அடிக்கிறான். வாசிப்போம். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். இப்போ கழுதையின் வாயை திறந்தார். நான் நினைச்சேன் கழுதை வாயை திறந்து பிழையாம். கழுதையின் வாயை திறந்தார் என்று சொல்றதை காட்டிலும் பிழையாமனுடைய காதை திறந்தார். பிழையாமுக்கு அப்போதான் பாஷை புரியுது. தேவ பிள்ளையே, கர்த்தர் என் கூட பேசி இருக்கிறாரு, நம்ம காது கேட்கல. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எவன் நண்பன் எவன் எதிரி என்று நமக்கு தெரியாது. இன்றைக்கி ஆதாம் ஏவாள் சாத்தான நண்பன் நினச்சி தேவனை எதிரியாக பார்த்தது. எந்த நேரத்தில் நண்பன் எதிரியாவான் அதுவும் தெரியாது. கூட இருந்த யூதாஸ் காரியத்தை எப்போ எதிரியானான் தேவனுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? ஆபத்துள்ள உலகம்.
ஒருத்தன் சொல்கிறான், ஒருவன் உன்னிடத்திலே பழகிறான் என்றால் அவன் விரும்புகிற ஏதோ ஒன்று உன்னிடத்தில் இருக்கிறது. அந்த விரும்புகிற ஒன்று உன்னை விட்டு எப்பொழுது போகுமோ அப்பொழுது அவன் உனக்கு வேண்டப்படாதவன் ஆகிவிடுவான். இதுதான் நட்பு, இதுதான் நட்பு. அப்போ உங்கள் நட்பு அப்படியா? இல்லை, நான் கர்த்தர் யாரோடு சேர சொல்கிறாரோ சேருவேன். நான் விரும்புகிற ஒன்று இடத்தில் இருக்கிறதுனால நான் நட்பு கொள்ள மாட்டேன். என் தேவன் பழகு என்று சொன்னால் பழகுவேன். தேவ பிள்ளையே, இந்த உலகம் மாய்மான உலகத்தில் வாழ்ந்துருக்க, ஏமாத்துகிற உலகத்தில் வாழ்ந்துருக்கு, வஞ்சிக்கிற உலகத்தில் வாழ்ந்துருக்கு. நம்ம எல்லாம் உண்மைன்னு நினச்சி வாழ்கிறோம். ஆனால் ஏன் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை? உன் காது, உன் கண்ணெல்லாம் இயேசுவினுடைய இரத்தத்திலையும் திராட்சை ரசத்திலையும் எப்பொழுதும் கழுவப்பட்டிருக்க வேண்டும். சரி, இப்போ கழுதை வந்து படுத்து கொண்டது. வாசிப்போம், 34 வரைக்கும் வாசியுங்கள். அது பிழையாமை பார்த்து நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி. இப்போ கவுண்ட் பண்ணிருச்சு, பேச ஆரம்பிச்சிருச்சு. எத்தனை தரம் அடிச்சிருக்க? இப்போத்தான் பிழையாம் காதுக்கு கழுதை பேசுகிறது என்ன என்று புரிகிறது. தேவ பிள்ளையே, கர்த்தர் நம்மளோடு பேசியிருக்கிறார். அது எந்த ஸ்கூலில் போய் படிச்சுன்னு தெரியல, ஆனால் 1 2 3 தெரியுது. அதுக்கு என்ன தெரியுது? 1 2 ஏக் தோக்தீன் ஏக் தோக்தீன் சொன்னோன்னு புரியுது அந்த கழுதைக்கு. 1 2 3 மரியாதை கெட்டு போகும். எனக்கு கம்பு வேணாம், என் காலை வச்சு ஒரு அடி அடிச்சேன்னா கீழே இருக்கிற தாடை பல்லெல்லாம் கீழே விழுந்துடும். அவ்வளோ பவர்ஃபுல். ஆனால் எனக்கு நீ சோறு போட்டு வளர்த்துருக்க, அந்த நன்றி விசுவாசக்காக நிற்கிறேன். இந்த இடத்துல ஒரு பிழையாமை காட்டலாம். அந்த கழுதையினுடைய அந்த சீனில் அந்த அந்த அவனுடைய ஸ்டாண்டர்ட் தான் அதிகமாக காட்டுறாரு கர்த்தர். இப்போ பேசுது கழுதை. என்னை எத்தனை தடவை அடிச்சிருக்க? 3 தடவை அடிச்சிருக்க. தேவ பிள்ளையே, இப்போ கழுதையினுடைய பாஷைக்கு இன்டர்பிரேஷன் பண்ணக்கூடிய காதை கர்த்தர் பிழையாமுக்கு கொடுத்தா. இப்போ கழுதை பேசுகிறது என்னன்னு தெரியுது. அப்போ தான் கழுதை சொல்லுது, என்னை 3 விசை அடித்தாய். 34 வரைக்கும் வாசிப்போம். நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிழையாம். இப்போ கழுதைக்கு எப்போயுமே காது நல்ல காது. நம்ம காது தான் உங்களை குத்தலை, நம்ம காதில் என் காது தான் கேட்காது. பக்கத்து வீட்டுக்காரி இன்னொரு வீட்டுக்காரியை பற்றி பக்கத்து வீட்டில் பேசுகிறத இந்த காதை விட்டு கேட்டுரும். நான் ஃபோனில் ஒரு தடவை ஒரு மேட்ரை பேசிக்கிருந்தேன். எங்கேயோ ஒருத்தர் இருக்கேன் பதில் சொல்லியிருக்கேன். எனக்கிட்டே நான் பேசுகிறேன் எப்போ உனக்கு அங்கேயே கேட்குது. பாதையை பற்றி பேசியிருக்கேன், எந்த ரூட்டில் போகிறதுன்னு. அவன் கிட்டத்தட்ட எவ்வளோ தூரத்தில் இருக்கான். சார் அந்த பாதைக்கு அப்படி போகணும் சார், உனக்கு எப்படா தெரியும், நீங்கள் பேசுகிறேன் என்ன கேட்குது. எதெல்லாம் நம்ம காதுக்கு கேட்கும், ஆனால் கேட்க வேண்டியது கேட்காது. அதான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை. இப்போ வாசிங்கள். நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். நீ என்னை கழுத்துண்ட பேசுகிறான். நீ என்னை என்ன செய்து கொண்டு வருகிறாய்? பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய். என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொண்டு போடுவேன். காக்கிற கழுதைய எதிரியா நினைச்சு என் கையில மட்டும் ஒரு பட்டயம் இருந்தால் உன்னை நான் கொன்று போடுவேன் என்று சொல்கிறான். கழுதை பிழையாமை நோக்கி நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா. கழுதை எவ்வளவு அழகா தியாலஜி சொல்லுது பாத்தியா. நீ இத்தனை நாள் வரைக்கும் ஏறின கழுதை நான் அல்லவா. இப்படி உமக்கு எப்போதாகிலும் நான் செய்தது இப்போது நான் எப்பயாச்சும். எவ்வளவு தூரத்துக்கு மிருகங்கள் பேசுகிறதெல்லாம் புரியக்கூடிய ஒரு காதை நமக்கு கொடுத்துருந்தாருன்னா உங்களுக்கு எனக்குங்க டெய்லி அதான் அட்வைஸ் பண்ணிட்டு போயிருக்கோம். பறவைகள், காகங்கள், பறவைகள் எல்லாம் நமக்கு ஒரு புத்தியை சொல்லிட்டு போயிருக்கோம். அழகாக அந்த கழுதை பிரசங்கம் பண்ணுது. என்ன பிரசங்கம் பண்ணுது? நான் இந்த மாதிரி செய்தேன்னா அதற்கு அவன் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிழையாமனுடைய கண்களை திறந்தார். இப்போ முதல்ல காதை திறந்தாரு, இப்போ கண்ணை திறந்தாரு. உன் வாழ்க்கையில் உன் காதும் கண்ணும் திறக்கணும்னா ஒரே வழி, அவர் ரத்தத்திலையும் அவர் ரசத்திலையும் நீ தினமும் கழுவப்படணும். ரத்தத்தை கர்த்தர் இடைவிடாமல் பேசுகிறவர் கர்த்தர். உன் காதும் கண்ணும் திறக்கப்படலை. ரொம்ப நேரம் கழிச்சு தான் இப்போ பிழையாமுடைய கண்கள் திறக்கப்படுகின்றது. ஏன் இவ்வளோ நேரம் கண்கள் திறக்கப்படலையா? மாமிச கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவிக்குரிய கண்கள் திறக்குவதற்கு காலதாம. அட்லீஸ்ட் கழுதை அதுக்கு கூட வேகமாக கண்ணு திறந்துருச்சு. ஆனால் ரொம்ப காலதாமதான் தான் பிழையாமுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இப்போ கண்கள் திறக்கப்பட்ட பிறகுதான் பார்க்கின்றான். வாசிப்போம். வழியிலே நின்று உருவின பட்டயத்தை தம்முடைய கையிலே பிடித்திருக்கிறார். உருவின பட்டயத்தை தன் கையிலே பிடித்திருக்கிற கர்த்தருடைய தூதனை அவன் கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து. இப்போதான் அவனுக்கு பயம் வருது. அச்சோ, நம்ம எதிர்த்தாப்புல ஒரு தேவதூதன் உருவின பட்டயத்தோடு நிற்கிறானே என்பது கண்கள். நம்ம கண்களும் நம்ம காதும் திறக்கப்படாதனால எங்கே ஆபத்து இருக்கிறது, எங்கே ஆசீர்வாதம் இருக்கிறது என்பதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. சில சமயத்தில் எல்லாரும் சில மனிதர்களை அற்பமாக நினைப்பாங்க. ஆனால் கர்த்தர் என் கண்களுக்கு காட்டு வருவேன். அற்பமான ஆள் என்று நீ நினைக்காதே. இவனுக்குள்ளே நான் வச்சிருக்கிற வல்லமைகள் காலம் வரும்போது நான் இவனை மகிமையாக பயன்படுத்துவேன்.
தெரியாதுங்க, ஒருத்தருக்கும் தெரியாது. கர்த்தருக்கு தெரிகிற மாதிரி முக்காலங்கள் கர்த்தருடைய காது, கர்த்தருடைய அந்த புரிந்து கொள்ளக்கூடிய வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய காது உனக்கு இருந்தால் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தை குறித்து நீ கண்டுபிடிச்சிருவாய். நேரம் இருக்கும் என்றால் நான் அதை எடுக்கிறேன். உன் காது இன்டர்பிரேஷன் பண்ணுறது கேட்கக்கூடிய காதாக இருக்கும் என்றால் அது எதை பேசும்? இறந்த காலத்தை குறித்து பேசும், நிகழ்காலத்தை குறித்து பேசும், எதிர்காலத்தை குறித்து பேசும். ஏன் நம்ம காதை விருத்த சேதனம் பண்ணாமல் வச்சுருக்கிறோம்? சரின்னு சொல்லி போய் முடிச்சு விட்டுருவோம். அதில் 34 முடிச்சிருவோம். கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி நீ உன் கழுதை இதனோட 3 தரம் அடித்தது என்ன? இதை 3 தரம் நீ அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருந்ததினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிற்று. கழுதை 3 தரம் என்னை கண்டு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்தால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதையை உயிரோட வைப்பேன் என்றார். கழுதையை உயிரோட வச்சிருப்பேன், நான் உன்னை கொன்று போட்டிருப்பேன். 34 முடிச்சிட்டீங்களா? அப்பொழுது பிழையாம் கர்த்தருடைய தூதனை நோக்கி நான் பாவம் செய்தேன், வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறதை அறியாது. கர்த்தர் நம் பக்கம் நிற்கிறாரா, நமக்கு எதிரியா நிற்கிறாரா என்பது நமக்கு தெரியவில்லை. நீ கர்த்தர் விரும்பப்படாத இடத்துக்கு போவா என்றால் கர்த்தர் உனக்கு எதிரியா நிற்பார். நம்ம கண்ணு தெரியல, பிரச்சனைக்கு பிறகுதான் தெரியுது. ஐயோ, இதை கர்த்தர் அனுமதிக்காத இடமோ. தேவ பிள்ளை சொல்றான், நீர் எனக்கு எதிராக நிற்கிறத நான் அறியாதிருந்தேன். இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய் விடுகிறேன். இப்பதான் பிழையாமுக்கு அது புரிகிறது. தேவ பிள்ளையே, இப்பதான் பிழையாமுடைய கண்ணை கர்த்தர் திறக்கிறார், பிழையாமுடைய காதை கர்த்தர் திறக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு சொன்னோம், திராட்சை ரசத்தோல், ஒயின் ஸ்கின். கர்த்தருடைய அந்த பிரசன்னம், கர்த்தருடைய இரத்தத்தின் மகிமை, கர்த்தருடைய அந்த திராட்சை ரசம் உன்னோடு இருக்கும் என்றால் உன் காதை திறந்து உன் ஆசீர்வாதம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி மறைவான பொக்கிஷத்தையும் ஒளிப்பிடத்திற்கு புதைகளையும் கர்த்தர் உனக்கு தருகிற தேவன். இருக்கிற பிறவிகளே மேன்மையான பிறவி மனித பிறவி. மனித பிறவிக்கு இந்த கிஃப்ட் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. 3வது ஒரு காரியத்துக்குள்ளே, அடுத்த காரியத்திற்குள்ளே கடந்து செல்வோம். 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துக்கு வரப்போகிறோம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1லேருந்து 10 வரையில் நம்ம வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். சாமுவேலுங்கிற பிள்ளையான். சாமுவேல் சின்ன பையனாக இருக்கான். சாமுவேல் தேவ சமூகத்தில் அவன் ஊழியத்துக்கு கூட வரக்கூடாது. ஏனென்றால் அவனுக்கு முன்னுக்கு இருந்த தலைமுறை அப்படிப்பட்ட தலைமுறை. நான் ஏற்கனவே உங்களுக்கு எடுத்திருக்கேன் ஒரு தடவை. அது வந்து கோராகு வம்சம்னால சாமுவேலுடைய வம்சம் ஊழியத்துக்குள்ளே வரக்கூடாது. ஆனால் கர்த்தர் சாமுவேலை விசேஷ பாத்திரமாய் தெரிந்து கொண்டார். வாசிப்போம், 10 வரைக்கும் வாசியுங்கள். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது. அப்படின்னா கர்த்தர் பேசுகிறதை கேட்கக்கூடிய காது யாருக்கு அன்னைக்கு கிடையாது. கர்த்தர் பேசுகிறதை கேட்கக்கூடிய காது கிடையாது. அதான் வசனம் அபூர்வமாக இருந்தது. அதாவது அடுத்த வாரம் கெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஏதாவது இடையில ஒரு பாவரம் சொல்கிறேன். குழந்தையாக இருக்கும்போது கர்த்தர் பேசுகிறது உங்களுக்கு புரியாது. ஒரு ஊழியக்காரன் மூலமாக பேசுகிறது தான் உனக்கு புரியும். உனக்கும் பேச தெரியாது. குழந்தைக்கு பேச தெரியாது. ஆங்கத்தம். குழந்தைக்கு என்ன புரியும்? அம்மா அப்பா பேசினா தான் அதுக்கு ஓரளவுக்கு புரியும். ஆனால் நீ வளர்ந்து வர உனக்கு காதுக்கு ஆண்டோடைய வார்த்தையை கரெக்டாக கேட்கும். நீ கரெக்டாக பேச ஆரம்பிப்பாய். இப்போ குழந்தையாக இருக்கான் சாமுவேல். குழந்தையாக இருக்கிறனால அந்த நாளில் யாருக்குமே கர்த்தருடைய வார்த்தை கிடைக்கிற ஏன் அபூர்வமாக இருந்தது என்றால், ஒருத்தருடைய காதும் தேவனுடைய வார்த்தையை கேட்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு விருத்த சேதனம் இன்டர்பிரேஷன் பண்ணப்பட்ட காதுகளை எல்லாம் அவன் வழியில் நடக்கிறான். அதனால் ஆண்டவர் பேசுகிறது ஒருத்தன் காதுக்குள்ளேயும் போகலை. வாசிப்போம், 2வது வசனம் வாசியுங்கள். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். ஏலிக்கு பதவி இருந்துச்சு, ஆனா கேட்கிற காது இல்ல. தன் ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்து வயசும் ஆயிருச்சு. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அந்த கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே சின்ன பையன் சாமுவேல், அவரு டீனேஜ் பையன். அந்த பையன் டீனேஜோட கிடையாது, அதுக்கும் சின்ன பையன் அந்த ஆலயத்துக்குள்ளே படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன். திருப்பி வாசிங்க, 4வது வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை யாருடைய காதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற காது கிடையாது. ஒரே ஒரு காது தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும். ஆனால் அந்த ஒரு காதுக்கு என்ன சிக்கல்? அது கர்த்தர் பேசுகிறாரா மனுஷன் பேசுகிறாரான்னு கண்டுபிடிக்க தெரியல. அந்த நாட்களில் ஒருத்தனுடைய காது கூட கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதனால யார்ட்டையும் ஆண்டவர் பேச முடியல.
ஆனால் சாமுவேல்கிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுகிறாரு. ஆனால் அதற்கு சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிட்றாரு. அதற்கு அவன் இதோ இருக்கிறேன் என்று சொல்லி 5வது வசனம் ஏலினிடத்தில் ஓடி எங்கே போயிட்டான்? ஐயா உன் கூட பேசின ஆள் கர்த்தர். ஆனால் சாமுவேல் அப்போ தான் ஊழியத்தில் இந்த வாழ்க்கையில் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஃபஸ்ட்டு என்டர் ஆகிறதுனால சத்தம் தெளிவாக கேட்குது. ஆனால் இந்த சத்தம் எங்கேருந்து வருது, யார் பேசுகிறான்னு அவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. உன் காது கண்டுபிடிக்க தெரியணும், கர்த்தருடைய சத்தத்தை கண்டுபிடிக்க தெரியணும், சாத்தானுடைய சத்தத்தை கண்டுபிடிக்க தெரியணும், மனுஷனுடைய சத்தத்தை கண்டுபிடிக்க தெரியணும். உன் கர்த்தர் பேசுகிறது முக்காலத்துக்குரிய வார்த்தையை பேசுவார். சாமுவேல் காது இன்டர்பிரேஷன் பண்ணுற காது தான், ஆனால் இன்னும் அதில் வளரலை, இன்னும் அதில் என்ன செய்யலை. புரியுதா நான் பேசுகிறது? புரியுதா உங்களுக்கு? நான் கொஞ்ச நேரம் 10லேருந்து 9லேருந்து 10 மணி வரைக்கும் அந்நிய பாஷை பேசிட்டு உங்களை அனுப்புனா என்ன புரிஞ்சுருக்குங்கிறீங்க? அந்நிய பாஷைக்கு அர்த்தம் இருக்கா இல்லையா? இருக்குது. நான் பேசி அனுப்புனா என்ன சொல்லுவீங்க? அடுத்த கூட வந்தவங்கள்ட்ட என்ன சொல்லுவீங்க? ஏதோ சத்தம் கேட்டுச்சு, சித்தம் தெரியலன்னு போயிடுவீங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்லேயே அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். இதில் தான் அது செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ் பேசுகிறதே அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி தான் பாதி பேருக்கு இருக்குது. உன் பக்கத்தில் உட்காந்து ஒரு கல்யாண வீட்டில் ஒருத்தன் 10 நிமிஷம் பேசினாலும் அதில் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை நீ சொல்லிடணும். நீ கர்த்தருடைய காதா மாறி கேட்டு கர்த்தருடைய வாயா நீ மாறிடணும். ஒரு கதை ஏற்கனவே சொன்ன கதையை சொல்லிடுறேன், கொஞ்சம் வசனமாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் குதிரை வண்டியை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறான். எப்பயுமே வேகமாக ஓடுற குதிரை அன்றைக்கி வேகமாக ஓடலை. சக்குன்னு அவன் என்ன செய்கிறான், இரும்பு கம்பியை வச்சு குத்துறான். இந்த குதிரை திணறுது, ஆனால் ஓட மாட்டேங்குது. இது கற்பனை கதை. அப்போ ஒரு மனுஷன் பக்கத்தில் வரான், என்னையா பிரச்சனை? என் குதிரை எப்பயுமே இப்போ ஓட மாட்டேங்குது. சொல்கிறேன், எப்பயுமே நல்லா ஓடுற குதிரை இன்றைக்கி ஓடலைன்னா ஏதோ காரணம் இருக்கும். இப்போ நான் போய் கேட்டு வரேன். எப்படி கேட்க போகிறேன்? நான் குதிரையாக மாறுறான். குதிரைகிட்ட போய் கேட்குறான், எப்பயுமே நல்லா ஓடுவே, இப்போ ஏன் ஓட மாட்டுற? அந்த குதிரை சொல்லுது, என் முட்டா எஜமானுக்கு தெரியல, என் காலில் ஒரு ஆணி குத்தி இருக்கு. உடனே அந்த குதிரையாக மாறின மனுஷன் திருப்பி மனுஷனாக மாறுறான். எஜமான்ட்ட வந்து சொல்லலாம், உன் குதிரை காலில் இருமானி இருக்கியா? இன்றைக்கி நீ நானும் அப்படி மாற வேண்டியது அவசியமாக இருக்குது. எதுக்கு அவன் காதை கர்த்தர் விருத்த சேதனம் பண்ணி வச்சிருக்கிறாரு? இந்த தேசம் சாபத்துக்குள்ளேயும் தேவ சித்தத்திற்கு விலகி ஓடுது, அவங்களுக்கு சீர்திருத்தும்படி கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறாரு. அனனியா என்னங்க ஆண்டவரே? சவுலு ஐயோ அவன் பவுல் அவன் மோசமானவன் இல்லை. நான் சொல்கிறத கேளு. ஏன்யா ஒரு அனனியானால தான், ஒரு பர்னபானால தான் சவுலுங்கிற ஊழியக்காரன் பவுலாக மாறினான். இங்கே வாசிக்கிறோம், அவன் திருப்பி சாமுவேலுடைய காது யாருமே கேட்காத சூழ்நிலையில் சாமுவேல் காது விருத்த சேதனம், அதாவது இன்டர்பிரேஷனை கேட்கக்கூடிய காது. ஆனால் புரியல அவனுக்கு. அவன் ரூமில் தேடி பார்க்குறான், இங்கே யாருமே கிடையாது. இந்த இடத்துல ஏதோ சத்தம் கேட்குது. நம்ம தாத்தா ஐயா இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்ச ஏலியை போய் பேசாத கர்த்தர் சின்ன பையனாகிய சாமுவேல்கிட்ட வந்து பேசுகிறாரு. வயசில் பிஷப்பாக இருக்கலாம், மாடரேட்டராக இருக்கலாம், பதவி வேணால் அவங்கள்ட்ட இருக்கலாம், சிங்காசனம் வேணால் சேரை போட்டு மேலே உட்கார வைக்கலாம். ஆனால் யார் தெரியுமா கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தவன்? யார் கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறான் அவன் தான் விசேஷித்தவன். சமுதாயத்தில் வேணால் பெரிய அந்தஸ்தில் பெரிய ஆவிக்குரிய ரீதியில் ஒரு உனக்கு அங்கேயே போட்டு அதை போட்டு இதை போட்டு எங்கே லிஃப்ட் பண்ண முடியுமோ லிஃப்ட் பண்ணலாம். என்னைக்கு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய உன் காது அடப்படுதோ அன்னைக்கு நீ நான் ஆபத்துக்குள்ளே இருக்கணும்னு அர்த்தம். கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்தால் என்ன தெரியுமா செய்வாங்க? சிலர் வீட்டில் கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு பேச மாட்டாங்க, வேறு எதுவும் செய்ய மாட்டாங்க. அப்போ மனைவி புரிஞ்சுக்கிடுவா, கணவனுக்கு நம்ம ஏதோ ஒரு காரியத்தில் தவறு பண்ணிட்டோன்னு. என் ஆண்டவர் அப்படி தாங்க, உங்களுக்கு எனக்கும் கோவம் வந்துச்சுன்னா கொஞ்ச நாள் பேச மாட்டார். ஏன் பேச மாட்டா தெரியுமா? நீ நான் சீர்திருந்தாத வரைக்கும் பேச மாட்டேன். அப்பாவுக்கு மகனுக்கும் கோவம் வந்துச்சு வச்சுங்களேன், என்ன ஆகும்? அடிப்போமா? அடிக்க மாட்டோம். என்ன கொஞ்ச நாளைக்கு பேச மாட்டாங்க. அமைதி போர். இதுக்கு பேர் என்ன போர்? கர்த்தர் அமைதி போர் பண்ணுவார். சில நேரத்தில் ஏன் கர்த்தர் பேசலைன்னா ஏதோ ஒரு மாற்றத்தை நம்மள்ட்ட எதிர்பார்க்குறாரு. இப்போவே படுத்துக்கொள் என்றான். வாசிப்ப நேரம் ஆகுது, வாசிங்கள். ஏலினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். இப்போ பிரச்சனை யாருக்கு பிரச்சனை? சாமுவேலுக்கு பிரச்சனை. ஏன்னா சாமுவேல் அந்த கூடாரத்துக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஆள் சாமுவேல். அதனால ஒருவேளை சாமுவேலே, நல்லா சொல்கிறேன், கர்த்தர் இருதயத்தில் மட்டும் பேசுவார் நினைக்காதீங்க, உங்கள் காது கேட்க பேசுவார். நீங்கள் பெற்ற அபிஷேகம் எல்லாவற்றை குறித்து உங்களோடு போதிக்கும். தேவ பிள்ளையே, பேசுகிற தேவனை நீ வச்சிருக்கிற.
இப்போ போய் கேட்குறாரு, திரும்பி போய் படுத்துக்கலாம்னு போய் அவனுக்கு கேட்குற, நான் ஒன்றும் கூப்பிடலையே. அப்போ சாமுவேலுக்கு ஒரே குழப்பம். ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆண்டோடைய பாஷை உங்களுக்கு புரியாது. இது என்ன பேசுகிறாரு, யார் பேசுகிறாரு, எங்கேருந்து வருது, ஒன்றும் புரியல. அதனால் போய் படுத்துக்கொண்டான். வாசிப்போம். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய் திருப்பி ஏலி இடத்துல தான் போகிறேன். ஏன்? உன் காது கேட்குது, ஆனால் பகுத்தறிய தெரியல. என்ன பகுத்தறிய தெரியல? என் தேவன் தான் பேசுகிறாருங்கிற ஒரு பகுத்தறிய தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாருமே அப்படி கேட்டது இல்லை. ரொம்ப நாளைக்கு கர்த்தருடைய வார்த்தையை வாங்குகிற ஆட்கள் இங்கே ஊரில் இல்லை, தீர்க்கதரிசிகள் இல்லை. அதனால குழப்பம் யாருக்கு வருது? சாமுவேலுக்கு வருது. என்ன இங்கே ஒரு சத்தம் கேட்குது, ஆனால் தாத்தாட்ட போனால் இல்லைங்கிறாரு. திருப்பி தாத்தாட்ட போகிறான். திருப்பி தாத்தாட்ட போனோடனே வாசிப்போம். ஏலி இடத்துல போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். இப்போ சாமுவேலுக்கு ஏலி தாத்தாவுக்கு கோபம் வருது. இவன் தூங்க விட மாட்டான் போல. எங்கள் வீட்டில் இந்த பெயில் ஸ்கூபின்னு ஒரு நாய் இருக்குது. அது கரெக்டாக 5 மணி ஆனால் போதும், அப்படியே காலை வச்சு சுரண்டு என்னன்னா அதுக்கு தேவையான ஆகாரத்தை போடணும். எனக்கு அந்த ஒரு காரியத்தில் அந்த நாய் மேலே ரொம்ப கோபமாக இருக்கும். இன்னொரு நாய் இருக்குது பார்த்தீங்களா, அதை என்னை தொந்தரவே பண்ணாது. தூக்கத்தில் தொந்தரவு பண்ணால் யாருக்கும் என்ன வரும்? கோபம் வரும். யாருக்கு கோபம் வருது? ஏழிட்டேய் தூங்க விடுறான் என்னைய, கொஞ்சம் கண்ணை அசர்றேன் விட மாட்டேன், வந்து தாத்தா தாத்தான்னு எழுப்புறியே. ஏன்னா அவர் காது ஓயுஆர் அவர் காது. தேவ பிள்ளையே, இந்த இடத்துல வாசிக்கிறோம், என் மகனே நான் உன்னை கூடுபொருளை திருப்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். ஏன்? கர்த்தருடைய வார்த்தை கிடைச்சிருச்சு, இன்னும் கர்த்தரை நெருங்கி பழகாதனால அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அவனுக்கு வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் மூன்றாம் விசை. தேவ பிள்ளையே, ஆரம்ப காலத்தில் உங்கள் காது என் காது சரியா ஐடென்டிஃபை பண்ண தெரியாது. ஆனால் ஆண்டவர் ட்ரைனிங் கொடுப்பாரு. ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? நம்ம ட்ரைனிங் கொடுக்க மாட்டோம். ஒருத்தங்களுக்கு நீ வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்குறீங்க, கற்றுக் கொடுக்கும்போது அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இனிமேல் அவனுக்கு வண்டியே வேணாம் போ. ஒருத்தன் கையில் 100 ரூபாயை கொடுத்து விட்றீங்க, சின்ன உங்கள் பையன் கையில் தொலைச்சிட்டா, நீ சாகிற வரைக்கும் உனக்கு கையில் பணமே தர மாட்டேன்டா போடா. ஏன்னா இது மனிதர்கள். என் ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்குற ஆண்டவர். குதிரை யுத்த நாளுக்கு உன்னை ஆயத்தப்படுத்திற கர்த்தர் வராது. விஜயன் பாஸ்டர் கேட்டிங்களா, எனக்கு பேச தெரியாதியா, அவரை எடுத்து ஆண்டவர் ஒர்ஷிப்பில் பயன்படுத்துகிறார். எனக்கும் பேச தெரியாது, என்னையும் எடுத்து பயன்படுத்துகிறார், உங்களை எடுத்து பயன்படுத்த மாட்டார். ஆரம்பத்தில் அவர் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஆண்டவர் சாமுவேலை கைவிட்டுட்டு வேற எவனாச்சும் தேடி போயிருக்கலாம். இல்லை, அந்த சாமுவேலுக்கு ட்ரைனிங் கொடுத்து கரெக்டாக கர்த்தருடைய வார்த்தை. தாவீது ஈசாய் வீட்டுக்கு போகும்போது இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணி சொல்கிற வரைக்கும் கேட்குற அளவுக்கு அவன் ட்ரைனிங் ஆகிட்டான். குழந்தையாவே இல்லை. இப்போ பின்ன பிள்ளையாண்டனை கூப்பிட்டார் என்று ஏலி அறிந்து சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்து ஏலியினிடத்தில் போய் இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். 3 தடவை. அப்போ எல்லா தடவையும் சாமுவேலுக்கு தேவ பிள்ளையே சத்தம் கேட்குற ஆளாய் நாம் இருக்கக்கூடாது, தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிற ஆளாக இருக்கணும். எல்லா மொழிக்கும் அர்த்தம் இருக்குது, பழங்குடிய மொழிகளுக்கும் அர்த்தம் இருக்குது. ஆனால் நம்ம காது கேட்காதனால நம்ம காதுக்கு அது தலைவலியாக இருக்குது. அந்நிய பாஷை, அதாவது வேற ஒரு தேசத்தில் மாநிலத்தில் போய் அவன் பேசுகிற வார்த்தையை கேட்டால் நமக்கு கோபம் வரும். ஏன்னா சவுண்டு தான் கேட்குது. ஐயோ காது வலிக்குது, என்னமோ கத்துறானே, அவன் என்னமோ கத்துறானே, என்னன்னே புரியல, காது வலிக்குதே, காரணம் சவுண்டு. ஆனால் அது சவுண்டு இல்லைங்க, அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. உன் காது சரியில்லை, அவன் வாய் சரியில்லை, அவன் காது சரியில்லை. அவனை போய் சொல்கிறான், நீ தமிழ் படி. நான் சொல்கிறேன், அவன் தமிழ் படிக்கிற வேற, உன் காது எல்லா பாஷையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காதை நமக்கு அது இல்லை. இப்போ கேட்குறான், பிள்ளையாண்டனை கூப்பிட்டாரு. அப்போது பிள்ளையாண்டனை கூப்பிட்டாரு என்று ஏலி. இப்போ தான் ஏலி கவனிக்கிறாரு, இது கர்த்தரில் பேசுகிறாரு. யார் பேசுகிறாரு? கர்த்தர். இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ணவில்லை, இந்த வாரத்தின் அனுபவத்தை உங்களிடத்துல சொல்லி கொண்டு இருக்கிறேன். இந்த வாரத்தில் நீங்கள் அருமையாக கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த ஒரு காரியம் செய்யும்போது இது என் கர்த்தர் பேசுகிறான். நான் என் பிள்ளைகளை பார்த்து கூட சொல்லுவேன், நான் உன்னை டாமினேட் பண்ண விரும்பல, கர்த்தர் சொல்கிறாரா செய். சபையார் சொல்வீங்க, இந்த திருமணத்தை நான் செய்யவா வேண்டாமா, கர்த்தர் சொல்கிறாரா செய். தேவ பிள்ளையை உங்கள் காதை அவருக்கு தான் ட்ரைனிங் வச்சு. ஒருவேளை கர்த்தர் சொல்கிறது உங்களுக்கு புரியலைன்னா ஊழியக்காரனை பயன்படுத்தி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் ஊழியக்காரரு. ஆண்டவர் உங்களை பேசினதை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு ஊழியக்காரர் கர்த்தரை பயன்படுத்துகிறாரு.
ஆனால் உங்கள் காது விருத்த சேதனம் அடைஞ்சிருக்கணும். பிள்ளையாண்டனை கூப்பிடா என்று ஏலி அறிந்து 9:10 வாசிங்கள். சாமுவேலை நோக்கி நீ போய் படுத்துக்கொள், நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ நீ கர்த்தாவே சொல்லும். இப்போதான் அழகா ட்ரைனிங் கொடுக்க, கர்த்தர் ட்ரைனிங் கொடுக்குற ஆண்டவரையா, ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்குற ஆண்டவர். நான் ஏற்கனவே சாட்சி சொல்லியிருக்கேன். முதல்ல என்னை பிரசங்கத்துக்கு பசுமலையில் ஒரு 20 டீச்சர்ஸ் மத்தியில் சாட்சி சொல்ல துதி சங்கருங்கிற ஊழியக்காரர் அனுப்பிவிட்டார். இன்னைக்கு டீச்சரை பார்த்தாலே என் கை கால்னா ஆடும். அன்றைக்கி 30 டீச்சரை ஒன்றா பார்த்தா இப்படி இருக்கும். போய் நின்னேன், கண்ணை மூடுனேன். என்னென்ன சாட்சி 15 நிமிஷம் சொல்ல முடியுமா சொன்னேன். கண்ணை திறந்து பார்த்தேன், நல்ல வேளை உட்காந்துருந்தாங்க எல்லோரும். அன்றைக்கி பாதியிலே எந்திரிச்சு போயிருந்தா நான் பைத்தியம் மாதிரி தான் இருந்திருப்பேன். தேவ பிள்ளையே, உன்னால் முடியாததை முடிய வைக்கிற கர்த்தர். நீ எதுவும் முடியாதுன்னு நினைக்கிறியோ அதை முடிய வைக்கிற கர்த்தர். உன்னை வச்சு செய்யணுங்கிறத ஆண்டவர் உன்னை வச்சு செய்கிறதுக்கு உனக்கு ட்ரைனிங் கொடுப்பாரு. ஆண்டவர் ஒதுக்குற ஆண்டவர் கிடையாது. இப்போ வாசம் முடிச்சிருங்க 10. அப்பொழுது கர்த்தாவே சொல்லும், கர்த்தாவே சொல்லும். அடியேன் இப்போ ரெடி ஆயிட்டார். இனிமேல் சாமுவேல் எங்கேயும் ஓட மாட்டார். இனி சாமுவேலுக்கும் கர்த்தருக்கும் இடையில ஒரு லிங்க் கிடைச்சிருச்சு. எப்பெல்லாம் கர்த்தர் பேசுகிறாரோ அதை உடனே கிரகிக்கக்கூடிய காது யாருக்கு வந்து விட்டது என்றால் சாமுவேல் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதே கர்த்தர் கொடுத்துட்டார். இப்போ சாமுவேல் கேட்குறான், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றார். வாசிப்போம். சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். சாமுவேல் தன் இடத்துல ஸ்தானத்திலே படுத்துக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல் சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். சொல்லும், அடியேன் கேட்கிறேன். அவனுடைய காது திராட்சை ரச காதாக, திராட்சை ரச தோலாக மாறிவிட்டது. இனிமேல எந்த ஏலியும் சாமுவேலுக்கு தேவையில்லை. சொல்லப்போனால் ஏலி வந்து சாமுவேலுக்கு டீச் பண்ணு. இப்போ சாமுவேல் போய் ஏலிக்கு டீச் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆயிடுச்சு. உன் பிள்ளை சரியில்லை, ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாக போகிற. யாருக்கு பிரசங்கம் பண்ணுறது? யாருக்கு பிரசங்கம் பண்ணுறது? உன் காதும் என் காதும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் என்றால் உன்னை காட்டிலும் அனுபவத்திலையும் வயதிலும் மூத்தவர்களுக்கு நீ ஆலோசனை சொல்லக்கூடிய பிள்ளையாக மாற்றுவார். யாருடைய காது தேவ சத்தத்தை அறிகிறதோ யாருக்கு பிரசங்கம் பண்ணுறது? யோசித்து பாருங்க. ஏலி ஸ்தானம் என்ன, சாமுவேல் ஸ்தானம் என்ன? உன் ஸ்தானம் என்ன? சாமுவேல உன் ஸ்தானம் என்ன? நீ பால் குடிக்கிற பிள்ளை மாதிரி உள்ளே இறங்கின ஆலயத்துக்குள்ளே. நான் வருஷமாக ஏலி ஆசாரியனாக இருக்கிறேன். நானே நேரத்தில் சொல்லுவேன், உங்கள் போதருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டும் என்றால் ஜெபிங்க, இன்னொரு மனுஷனை கொண்டு கர்த்தர் அட்வைஸ் பண்ணுவார். ஏனென்றால் நம்ம விசுவாசியாக இருக்கிறனால பாஸ்டருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணும்போது சில பாஸ்டர்ஸ்கள் ஏற்றுக்கிற மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு காலத்தில் உங்களை வழி நடத்தியிருப்பாங்க. யாருக்கு அட்வைஸ் பண்ணுறது? ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேங்க, ஓன் காது தேவனுடைய வார்த்தையை கேட்குற காதாக இருந்தால் அவன் ஏழைக்கே அட்வைஸ் பண்ணுறான். என்ன அட்வைஸ் பண்ணுறான்? உனக்கு ஒரு ஆபத்து காத்திருக்கிறது என்று. தேவ பிள்ளையே, இன்றைக்கி தேவ சமூகத்தில் யார் மேன்மையானவர்கள்? தேவனுடைய வார்த்தையை கிரகிக்கக்கூடிய காதுன்னு. இல்லை சத்தம் தான் கேட்கும், வேற ஒன்றும் கேட்காது. அடுத்த ஒரு சம்பவத்தை வாசித்து முடிச்சிருவோம், நேரம் ஆயிடுச்சு. 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 1-5 வரைக்கும் மட்டும் வாசித்து முடிச்சிருவோம். 2 ராஜாக்கள் 20 1-5 வரையிலும் நேரம் ஆயிடுச்சு. 2 ராஜாக்கள் 20 அதிகாரம் 1-5 வரையிலும். அந்நாட்களில் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து, ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் எசேக்கியா ராஜாட்ட அனுப்புறார். அவனிடத்துல வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், உனக்கு மரணம் வரப்போகுது, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இந்த ஆளு பயப்பட மாட்டாங்க. ராஜாவா இருந்தாலும் பயப்பட மாட்டாங்க. ராஜாவை பத்தி இந்த தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா? உயிரோடு இருக்க ராஜாவை பத்தி நீ செத்து போவியா? வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தியா? சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அந்த காது உனக்கு இருந்தால் சொல்ல முடியும். தெளிவாக கர்த்தருடைய வார்த்தையும் தெரிஞ்சிருச்சு. சொல்கிறான், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், கர்த்தர் சொல்லிட்டார் உன்னை எடுத்துக்கொள்வேன் என்று அப்படின்னு சொல்லி திட்டம் தெளிவுமா அந்த ராஜாட்ட சொல்லுகின்றார். வாசிப்போம். அப்பொழுது எசேக்கியா முகத்தை சுவர்புறமாக, அவன் மேல கோவப்படல, என் மேல சாபத்தை வைக்கிறியான்னு கோவப்படல. அப்பொழுது எசேக்கியா திரும்பி சோர்புறமாக திரும்பி கர்த்தரை நோக்கி, ஆம் கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறது. இப்ப ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அந்த அரண்மனை விட்டு வெளியே போகல, பாதி தூரம் தான் போறாரு. போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி. இப்ப திருப்பி நல்லா கவனிங்க.
எந்த காரியத்தை குறித்து நெகட்டிவாக பேசினாரோ அந்த தீர்க்கதரிசியின் காதில் கர்த்தர் திருப்பி பேசுகிறாரு. திருப்பி சத்தம் கேட்குது. அந்த நேரத்தில் மட்டும் அசட்டையாக போயிருந்தாருன்னா எசேக்கியாவுடைய வாழ்க்கை, எசேக்கியாவுக்கு இவனுக்கு இருக்க அந்த ஊழியம் சரியாக முடிஞ்சிருக்காது. அப்போ கர்த்தர் பேசுகிறாரு. நான் எதுக்கு சொல்லணும், எந்த நேரமும் நீங்கள் சென்சிட்டிவாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? இப்போ பழங்காலத்திலிருந்து டிவி நேரம் வரைக்கும் நீங்கள் நடந்து போகிறீங்க. இப்போ திடீர்னு உங்களை பார்த்து சொல்ல வச்சுங்களேன், இங்கே கன்னி வெடிகள் புதைக்கப்பட்டிருக்கிறது, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்து போங்க, அந்த இடத்துல ஒரு குழி தெரியும் அப்படின்னு எப்படி போவீங்க? நம்ம ஜாக்கிரதையாக போவோம். அதே இது சும்மா அவுத்து விட்டோம்னா என்ன போவோம்? கண்ணை மூடிட்டு போவோம். தேவ பிள்ளையே, ஆபத்து வந்த பிறகு நீ ஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே உன் காதுகள் விழித்திருக்க வேண்டும். எப்போதுமே காதுகள் விழித்திருக்க வேண்டும். இப்போ ஏசையாவுடைய காது கர்த்தருக்கு க்ளீனாக திறந்துருக்கு, டியூன் பண்ணி வச்சுருக்கு. சன் டிவி டியூன் பண்ணி போட்டிங்கன்னா டிவியில் என்ன வரும்? திறந்ததும். ஏங்க ஒரு சகோதரி எங்கள் சர்ச்சுக்கு சிஸ்டர் சீக்கிரம் ஜெபம் பண்ணுவாங்க. பிரச்சனையாக தான் பிளஸிங் டிவி பார்த்து அவர் வீட்டுக்காரர் ரசிக்கப்படாதனால ஆஃப் பண்ணும்போது வேறு சேனல் மாற்றாமல் ஆஃப் பண்ணிடுவாங்க. அவர் வந்து ஆன் பண்ணாலும் என்ன டிவி தான் தெரியும். சண்டே பார்த்தியா நீ? நான் பார்த்தது உனக்கு எப்படியா தெரியும்? அதான் தெரியுது. நீ எதுக்கு டியூன் பண்ணி வச்சுருக்கியோ அந்த சத்தம் கேட்கும். இன்னும் நான் உங்களுக்கு சொல்லவா? ஒரு மனுஷனை குறித்து சொல்கிறேன். வேசிகள் இடத்துலையும் கஞ்சாவுக்கும் அடிமையானவன். அவன் சொல்கிறான், நான் அவங்க அப்பா எந்த ஊருக்கு கூப்பிட்டு போவாரான். அவன் கண்ணுக்கு அந்த பிசாசனுடைய ரசம் இருக்கிறனால ஒரு பெண்ணை பார்த்தோன்னே இவன் வேசின்னு கண்டுபிடிச்சிருவானா. ஒரு இடத்த பார்த்தோன்னே இவன் கஞ்சா வியாபாரம் கண்டுபிடிச்சிருவானா. இது பிசாசு கொடுக்கக்கூடிய ரசம். அவங்களுக்கு தெரியும். நீங்கள் கையில் 10 பவுன் நகையை கொண்டு போங்க, பஸ்ஸில் கொண்டு போங்க, அவனுக்கு கரெக்டாக தெரியும் உன் பையில் 10 பவுன் இருக்கணும். எப்படிங்க தெரியும் 10 பவுன் பையில் இருக்கிறத? எத்தனையோ பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்களே, அதை விட்டு எப்படி அந்த 10 பவுன் உள்ள பை அவனுக்கு தெரியுது? அவன் வணங்கக்கூடிய அந்த அசுத்த ஆவி அவன் மேலே ஒரு ரசத்தை ஊற்றிருக்கு. அவன் எல்லாம் கண்டுபிடிச்சான். கரெக்டாக எவன் வேசி, எங்கே கஞ்சா கிடைக்கும், எவன் ஒரு கிரிமினலு, எவன் பையில் பணம் கிடக்கும். அது பிசாசு கொடுக்கக்கூடிய ஒரு ரசம். அது அவனுக்கு உதவியாக இருந்து கடைசியில் அவனை நாசமாக்கும். ஆனால் நம்ம கர்த்தர் கொடுக்குற ரசத்தை அசட்டாக பண்ணுறதுனால, அதை நிறைய நேரம் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நமக்கு தெரியாதனால ஆபத்து வரும்போது மட்டும் கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட ஆலோசனையை. இப்போ தீர்க்கதரிசி வாரம் நேரம் ஆகிட்டே போகுது, சீக்கிரம். நீ ஏசையா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய, அப்போ உங்கள் காது எப்பயுமே டியூன் பண்ணி வச்சுக்கணும். ஒரு ராஜாவுக்கு ஜெபம் பண்ணும்போது மட்டும் நீ டியூன் பண்ணி கர்த்தருடைய வார்த்தையை ராஜாவுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உன்னுடைய காரியத்தை நீ நினச்சிட்டு வராத. உன் வேலையை செஞ்சாலும் உன் காது கர்த்தருடைய சத்தத்துக்கு அது சத்தமாக கேட்கக்கூடாது, ஒரு லாங்குவேஜாக கேட்குறதுக்கு உன் காது ஆயத்தமாக இருக்கணும். இப்போ ஏசாயா காது ஆயத்தமாக இருந்ததுனால வாசிப்போம். நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய ஆண்டவர் சொல்ற, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். ஐயா, இவன் விண்ணப்பம் பண்ணது எப்படி ஏசாயாவுக்கு தெரியும்? கர்த்தரோட உண்டு காது மட்டும் கூர்மையாக இருக்கும் என்றான். எனக்கு நேரம் இருக்குல்ல, அந்த சாமுவேல் வந்து சவுலை சந்திக்கும் போது சொல்கிறாரு, என் காதில் ஒரு சத்தம் கேட்குது, அந்த சத்தம் அமலேக்கியர் ஆடு சத்தம். அது எப்படி அமலேக்கியர் ஆடுன்னு நீ கண்டுபிடிச்ச? இந்தியாவில் இருக்கிற ஆடும் மேய்ந்தாங்கத்தம், அமெரிக்காவில் இருக்கிற ஆடும் மேய்ந்தாங்கத்தம். அது எப்படி உனக்கு அமலேக்கியர் ஆடும் உன் காதுக்கு தெரியும்? என் காது அப்படிப்பட்ட காது. தேவப்பிள்ளை, இன்றைக்கி நான் சொல்கிற பிரசங்க என்ன, காதை கூர்மையாக்குங்க. காதை கூர்மையாக்கிறதுக்கு வேறு ஒன்றும் கிடையாது. எப்பொழுதுமே ஆண்டோடைய திராட்சை ரசத்தில் தேவ பிரசாதத்தில் நிறைஞ்சிருக்கணும். இப்போ சமீபத்தில் இப்போ எங்கள் மனைவியுடைய சொந்த பந்தங்களுக்குன்னா போகிறேன், அவங்களே வீடு தேடி வராங்க. என்ன கேட்குறாங்க? அண்ணே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கண்ணே, என் வீட்டில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைண்ணே, நீங்கள் அங்கே வந்து ஜெபம் பண்ணீங்க, கரெக்டாக எந்த பொருளில் பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னீங்க, அது மாதிரி என் வீட்டில் இந்த பொருள் இந்த பிரச்சனை இருக்குது, எல்லாம் சொல்லுங்கண்ணே. இதெல்லாம் யாருக்கு மகிமைனா கர்த்தருக்கு மகிமை. என் சுய அறிவில் சொன்னேன்னா என் குடும்பத்தை என்னால் நடத்த முடியாது. ஆனால் உன் காது கர்த்தருடைய காதாக மாறணும். இப்போ வாசிக்கிறோம், அவர் பண்ண விண்ணப்பத்தை எப்படி கேட்டார்? கர்த்தர் பேசினார், விண்ணப்பத்தை கேட்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். போதும், உன் வருஷத்தை 15 வருஷத்தை கூட்டுவேன். தேவனே, எந்த தீர்க்கதரிசியின் வாயில நீ மரணத்தை சம்பவிப்பாய் என்று ஆண்டவர் சொன்னாரோ அதே தீர்க்கதரிசியின் வாயில கர்த்தர் நீ ஜீவனோடு இருப்பாய் என்று சொல்கிறார். வேற ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கலாம்,
அதே தீர்க்கதரிசி தான். இன்னும் அடுத்து வாசிக்க நேரம் இல்லை, சொல்லி முடிச்சிடறேன். 1 சாமுவேல் 9 வீட்டில் போய் வாசிங்க. சவுலுடைய 3 காலத்தை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்கிறான். முதல் காலம் உன் கழுதைகள் அகப்பட்டது, இறந்த காலம். இப்பொழுது உன் தகப்பனார் உன்னை தேடுகிறார், நிகழ்காலம். இனிமேல் நீ ராஜாவாகி போகிற எதிர்காலம். அந்த திராட்சை ரசத்தினாலே நீ கழுவப்பட்டிருப்பாய் என்றால், ஒரு மனிதனை பார்க்கும்போது இறந்த காலத்தை நீ சொல்ல வேண்டும், அப்பொழுதுதான் நீ தீர்க்கதரிசி என்று உன்னை நம்புவான். நிகழ்காலத்தை சொல்ல வேண்டும், அப்போ தான் அவன் நிற்பான். வருங்காலத்தை சொல்ல வேண்டும், அப்போ தான் அவன் வாழ்வான். இறந்த காலத்தை ஏன் சொல்கிற? இறந்த காலத்தை சொன்னால் தான் அவன் உன்னை தீர்க்கதரிசி என்று அக்செப்ட் பண்ணுவான். என் நண்பன் ஒருவன் ஒரு ஊழியக்காரரை பார்க்கும்போது ஆக்சிடெண்ட்டு, மயிரிழையில் தப்பிச்சான். ஜான் ஜோசப்னு ஒரு ஊழியக்காரர் இறந்துட்டார். மயிரிழையில் தப்பிச்சான். உள்ளே போய் உட்கார்றான், பேரை சொல்கிறார், மனோகர் எழுந்து நில், நீ வர்ற வழியில் உன் உயிருக்கு போராட்டம், மரணத்தில் ஒரு முடி அளவு தப்பித்தீங்க வந்து நடுங்கிட்டான். அப்படியே ஏன் இறந்த காலத்தை சொல்கிறாய்? நீ இறந்த காலத்தை சொன்னால்தான் உன்னையும் உன் தேவனையும் நம்புவான். அதுக்கு இந்த காது வேணும். நிகழ்காலத்தை சொன்னால்தான் அவன் ஸ்டெடி ஆவான். அடுத்து எதிர்காலத்தை சொன்னால்தான் அவன் சரியான பாதையில் நடந்து போவான். தேவ பிள்ளையே, இப்போ நான் திருப்பி கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு எனக்கு திராட்சை ரச, நான் இது வரைக்கும் யாரையும் வாயை திறந்து உங்களை பேச சொன்னதில்லை. நான் உங்களோட பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டாக தான் பார்க்குறேன். அதனால வாயை திறந்து ஓரொன் ஒன்று ஓரொன் ஈரொன் அப்படி சொல்ல வைக்கிற ஆள் கிடையாது. ஆனால் இன்றைக்கி ரொம்ப பாரம். இந்த செய்தி ரொம்ப ஆழமாக இருந்ததில் எனக்கு தெரியாது. இது ரொம்ப அவசியமான செய்தி. ஹல்லேலூயா. இந்த செய்தி எனக்கே இந்த ஒரு வாரமாக இதை தான் நான் தியானிச்சுட்டு இருக்கேன். எனக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு பின்னுக்கு வாங்க. எனக்கு திராட்சை ரச தோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வீட்டில் போய் உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லுங்கள், அவர் நல்லா தாண்டி போனேன். ஆமென். சரி, நேரம் ஆயிடுச்சு. எழுந்திருந்து நாம் ஜெபித்து கர்த்தருடைய பந்திக்குள்ள கடந்து செல்ல போகிறோம். ஒரு நிமிஷம் அப்படியே எழுந்து நிற்போம். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை விசேஷ பாத்திரமாய் தெரிந்து கொண்டா. நீ இந்த பூமியில் சாதாரண ஆள் நினைக்காத. வேலை